ஆஹா ஆஹா ஆஹா, அடா 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 அடா, இதெல்லவோ சாப்பாடு. இதுக்கு பேரு தான் சாப்பாடு. பாத்தீங்களா ஐயா? ஆடு, கோழி, மீன், காடை, கௌதாரி, இதுல இருக்க பேர்பாச பூரா தனித்தனியா தனித்தனியா கலட்டி, வறுக்க வேண்டியதை வறுத்து, பொரிக்க வேண்டியதை பொரிச்சு, தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கு தொக்கா வச்சிருக்க பாருங்க எங்க அக்கா. அடா 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 அடா, இதை விட்டுவிட்டு அந்த வீட்லயும் போய் 3 நாளா சாப்பிட்டோமே, அதுக்கு பேர் சாப்பாடா ஐயா? அதுக்கு பேர் சாப்பாடா ஐயா? அங்க போய் அந்த சாப்பாடு திங்கிறதுக்கு போதா இவனாச்சும் கட்டி எடுத்து குத்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் கழியிட்டு இருக்கான். இனிமே இந்த வீட்டுக்கு கூப்பிட்டா சத்தியமா வரமாட்டேன். இதுக்கு ஆட்டா கருமாள் சத்தியம் சத்தியம் சத்தியம். இப்படி சும்மா வீர் வீர் கத்திட்டு சும்மா இருக்கா? உனக்கு தெரியாது, இவரு கூட சேர்த்து அப்புறம் கஷ்டம் எனக்கு தாக்கா தெரியும். இப்படிப்பட்ட சாப்பாடை விட்டு விட்டு அந்த வீட்டுல போய் இவரு சாப்பிடலாமா? உனக்கு தெரியுது என்றோட அருமை தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? பார்வதி நான் சொல்றேன். எப்படி வரமாட்டேன்? நடிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஏறி வாய் மாதிரியே முடிச்சு போடுவேன். என்னது ஆபீஸ் தானையா? இந்த உடனே கிளம்பிடுவான். 2 கையிலும் கப்பு கப்புன்னு அள்ளிப்பட்டு கிளம்பிட வேண்டியதான். ஏயா இவ்வளவு சாப்பாடை வச்சா ஒரு மனுஷன் எப்படியா சாப்பிட முடியும்? அக்கா வர வர ரொம்ப லூசா இருக்குங்க. எவ்வளவு நேரமா ரிங் அடிக்குது, ஒரு போன் எடுக்க நாதி இல்லப்பா அந்த வீட்டுல. ஹலோ கருமாண்டி, போன கீழே வச்சேன்னா பிஞ்சிரு பிஞ்சு. எது பிஞ்சிருமா? என்ன பீது, ஏன் பீது, எதுக்கு பீது? யாரு அக்காவா? ஏன்டாடே உனக்கு முதல்ல கொண்டு அந்த வீட்டுக்கு போன உடனே என்ன கண்டா எனக்கு நாட்டமா இருக்குதாக்க? அச்சோ, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதக்கா. நான் அப்படியாரா? என்ன பத்தி உனக்கு தெரியாதாக்கா? பின்ன என்ன மண்ணாங்கட்டிக்கிட்டா நீ போன எடுத்து கேளவாப்பா? நான் இப்பதாக்கா வந்து எடுத்தேன். அப்ப இதுக்கு முன்னாடி போன எடுத்தது அவளாக்கு? ஐயோ, வெள்ளங்கத்தை விலைக்கு வாங்க சொல்றீங்க. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. ஐயோ சாமி, உனக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல கண்ணு? ஏன்டாடே கூறுகட்ட மணி 8 இன்னும் அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்களாக்கு? இப்ப தள்ளிட்டு வந்துறக்கா. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள இந்த வீட்டை கூட்டி ஆறல மவட என்ன நடக்கும் தெரியுமில்ல? நல்லா தெரியுமே. நாரி நச நசத்து வீச்ச படுத்து போவோம். அக்கா நீ தைரியமா இருக்கா? இப்ப நான் கூட்டி வந்துடுறேன். சரி போன வைடாகல வச்சு போட்டானப்பா பரட்டு. ஐயா கதவை திறங்கய்யா, போன் மேல போன் வருது. என்னங்க ஒரு மனுஷன் நிம்மதியா வீட்டுக்குள்ள உலாவ முடியலையா? ஐயா ஐயா அம்மா, அவரை கொஞ்சம் தள்ளி விடுங்கம்மா வெளியே. உங்க டேட்டு இன்னோட முடிஞ்சு போச்சு. இன்னில இருந்து அந்த அம்மா டேட்டுமா. அம்மா அக்கா சாரிக்கா, வந்தாச்சு ஐயா, வந்தாச்சு வந்தாச்சு. லேட்டானா நான் பொறுப்புக்கா. இன்னும் 2 நிமிஷம் தாங்க இருப்பாரு. ஃபுல் எஃபெக்டோட வந்துகிட்டு இருக்காரு. போகணுமா? ஐயோ போகணுமா? போகலன்னா ஏன் உசுறு போயிடும். அம்மா ஐயா அப்படியே கை தாங்களா கூட்டி வந்து அந்த கார்ல கொஞ்சம் ஏத்தி விட்டு போயிருங்க. தாயி எங்க போயிட போகுது? வாங்க வாங்க ஐயா போலாமா? ஐயா வாங்க வா 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 வா. ஓ என்னங்க வண்டி செல்ஃப் எடுக்கலீங்களா? ஆடா அது விட ராமசாமி, என்ன போனஸ் வீட்டு பக்கம் ஆளையே காணா? தீபாவளி போனஸ் வாங்கணும்னு ஆள் செழிப்பாயிட்டியாக்கு? இல்லைங்க, கவர்மெண்ட்ல குடுக்கறதுக்கு முன்னாடி அம்மாட்ட வீட்டுல வாங்கிட்டுங்க. விவரமா நாளையா? ஐயா முதல்ல மூக்குல இருக்க குங்குமத்தை தோறைங்க, இல்ல மூக்க மறைச்சு கும்பிடுங்க, மானம் போகுது. ஆடா அம்மன் கோயில் விழுந்துக்க முடியல, மூக்குல ஆச்சு நினைச்சு போறாங்க. வணக்கம் சார், வேற வண்டி ஏற்பா பண்ணட்டுமா? ஏன் உன் சீப் என்ன பண்ணுது? அதை விட போகலாம். பண்ணி வண்டி எடுத்து வந்துரு. இப்படியே அங்கங்க அத்து விட்டு போறதே பொழப்பா போச்சு. வணக்கம் 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 சார். நல்லா இருக்கியாப்பா? வணக்கங்க. யோ நேருங்க. யோ இறக்கி விட்டு போயிட்டாங்களா? ஆமாங்க, நம்ம எஸ்ஐ அந்த ஐயாவை கார்ல வச்சு கூட்டிட்டு போறாருங்களே, அந்த ஐயா யாருங்க? எம்எல்ஏவா மந்திரிங்களா? யோ அவ எல்லாம் 5 வருஷம் இருக்க முடியும். கட்சி தோத்துருச்சுன்னு வைய வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இவர் யாரு தெரியுமா? சிவபார்வதி காட்டன் மில் ஓனர். அவர் நினைச்சா இந்த கோயம்புத்தூரே விலைக்கு வாங்கலாம். இப்ப ஐயா எங்க போயிட்டு இருக்காரு தெரியுமா? அந்த அக்கா வீட்டுல இருந்து இந்த அக்கா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற. மற்றவங்க மாதிரி நான் நகரத்து கேட்க மாட்டேன், பத்திரம் கேட்க மாட்டேன், சர்டிபிகேட் கேட்க மாட்டேன். என்னுடைய பாலிசி மட்டும் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணி நான் பெரிய ஆளையெல்லாம். என்னங்க நம்ம பாலிசி? அதோ அங்க பாரு. என்னங்க சங்கர் கணேஷ் வண்டி மாதிரி இருக்குது? கிண்டலா? இதே வண்டி அவர் வண்டியில் 3 குரங்கு இருக்கு. பிளைன்ஸ்ல வர வண்டியிலே குரங்கு இருக்கும்போது ஹில் ஸ்டேஷன் வர வண்டியில் குரங்கு இருக்க கூடாதா? இது நான் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி செஞ்சேனப்பா.
இதுக்கு பேர் கூட வச்சிருக்க. எனக்கு பேரு ஜான்சன் 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 ஜான்சன். என்ன பவுடர் கம்பெனி பேர் மாதிரி இருக்குது. ஆமா 3 குறை தான் இருக்குது, நீங்க 4 ஜான்சன் சொல்றீங்க. 4வது நானு. அப்படியா? சரிங்க. அதுல ஒண்ணு வாய் மூடிட்டு இருக்குது, ஒண்ணு கண்ணை மூடிட்டு இருக்குது, ஒண்ணு காரை மூடிட்டு இருக்குது. நீங்க எதையுமே மூடலையே. என்ன கண்டுபிடி கேள்வி கேட்டிருக்க? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் என் பாலிசி சொல்லி ஃபாலோ பண்ண சொல்றேன், அதை விட்டு என்னமோ பேசிட்டு நீ. ஆனா அந்த கரும்பு திறன்னு சொன்னா தரன்னு தெரியும். அதாவது நல்ல விஷயத்தை கண்ணை திறந்து பார்க்க கூடாது. அடடா. நல்ல விஷயத்தை காதை திறந்து கேட்க கூடாது. பின்றீங்களே. நல்ல விஷயத்தை வாயை திறந்து பேசக்கூடாது. எங்கேயோ போயிட்டீங்க. இந்த பாலிசி மட்டும் நீ ஃபாலோ பண்ணு, ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும். அப்படிங்களா? வண்டியோட பார்க்கலாம். ஓட்டி ஓட்டி உழைக்கணும், ஓனர் கையில் கொடுக்கணும். என்ன ஓனர் கையில் கொடுக்கணும்னு மூஞ்சி இப்படி போகுது? ஐயா ஐயா, என்னையா என்னைக்கு ஜல்லிக்கல்ல கொட்டி விடுற மாதிரி சல சல சலன்னு ஏதாச்சும் பேசிக்கிட்டே வருவீங்க, இன்னைக்கு சத்தத்தையே காணா. அட போடா. ஒருத்தி கையில குச்சி வச்சுட்டு வாத்துச்சு மாதிரியே பெஞ்ச் மேல நிக்க வைக்கிறா. இன்னொருத்தி பார்த்து மாதிரியே இருக்குடா. வீட்டுல காடை கவுதாரி எல்லாம் வளர்த்துறாடா. இவளோட எப்படி குடுக்க நடத்துறது? ஐயா விடுங்க விடுங்க, அவங்க ஃபீலிங் எனக்கு தெரியுது. சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு. ஐயா you don't know my feelings. இதெல்லாம் ஜகத்தை விடுங்க. டேய், எங்கடா வண்டி விட்டு போயிட்டு இருக்க? ஐயா ஃபீலிங் தெரியாம நேரா ஹோட்டல் போடா. அழுகப்படாது அழுகப்படாது. ஹோட்டலுக்கு போன சொன்ன அழுகாச்சல் நின்று போச்சு. பெருசு என்னமோ காட்டீங்களா? டேய், போன காரி எட்டுறாச்சு. பெருசு, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் பெருசு. இப்ப எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சாகும். அவன் நாட்டுல ஒவ்வொரு முண்டாட்டியை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்க இந்த காலத்துல நீங்க 2 முண்டாட்டியும் சமாளிச்சு அதுக்கு மேலையும் வேட்டைக்கு போற சாக்குல வெளிமேச்சலையும் மெஞ்சிட்டு வர்றீங்களே, அது எப்படி பெருசு உங்களால மட்டும் முடியுது? இதுக்கு எப்படிங்கிறிய? அந்த காலத்துல நாங்க ஆடாத ஆட்டமா பார்க்காத ஃபிகரா. இருக்கட்டும். 2 பேரா? பெருசு பயங்கரமான ஆள் யாரியே. போங்கம்மா, கொஞ்சம் வழி விடுங்கம்மா. சும்மா ஒரு சின்ன டிராபிக் ஜாம், அதனால கொஞ்சம் நேனு தண்ணி சாப்பிடு. பாப்பா மாத்திரம் கொஞ்சோண்டு ஜின்னு சாப்பிடு. அம்மா எனக்கு கொஞ்சம் ஊத்த சொல்லுமா. நீ பிராந்தி சாப்பிடுவியா? பாப்பா ஆசைப்படுதல, சாப்பிடுமா சாப்பிடு சாப்பிடு. நான் மறுபடியும் ஊத்திட்டேன் போது. பாப்பாவ ஹீரோயினா பந்தானி மദ്രാஸ்ல ஒரு ப்ரொடியூசர் சொல்லிருக்காரு. வெரி குட் வெரி குட். நல்லா வர நல்லா வர. நீங்க ஊத்துங்க. நீங்க கூட படம் எடுக்கிறதா சொன்னா. நானா? உங்க படத்துல என் பொண்ணுதான் ஹீரோயினி. நான் படம் எடுக்கிறதுலமா? சார் சும்மா சொல்றாரு. உங்க படத்துல என் பொண்ணுதான் ஹீரோயினா பண்ணணும். ஐயோ, நான் படம் எடுக்கிறதுலமா. பாப்பாவை சும்மா நினைக்காதீங்க. பாப்பாக்கு நல்ல டான்ஸ் தெரியும், பாட்டு பாடும். எதம்மா காட்டு ஒரு வாட்டி. ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வா ஜொலிக்கும் உடைய அணிந்து கலைக்கும் நடனம் புரிவோம். அதை நீ பொண்ணு பாத்தீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப சூப்பர். உட்காரு, வா உட்காரு. என்ன சார், இன்னொரு பாட்டில் இல்லையா? கடையில விக்கும், போற வழியில் வாங்கி சாப்பிடுங்க. சரி பரவாயில்ல பரவாயில்ல, நான் தொடச்சுக்கமா. ஒண்ணும் நாங்க வரோம். பாத்து போங்கம்மா. இருங்கம்மா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? பாட்டு சத்தம்லாம் பலமா இருந்துச்சா? பாட்டும் முடிஞ்சாச்சு, பாட்டிலும் முடிஞ்சாச்சு. மம்மி மம்மி பாட்டில் கூட வந்து என்னம்மா? ஏய் போ, என்ன கறி ஏன் பாட்டில் பண்ணிட்டு போறீங்க? அது இந்த கறி. ஏய் பெருசு பெருசு, என்ன நடு முதுகுல தீ பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு? பெருசு என்ன பெருசு, கரலையும் கலையாம உட்காந்துருக்கீங்க? அதை ஏன்டா கேக்குற? ஏன் கேட்க கூடாதா? நல்லா தண்ணி போட்டாளுங்க, பாட்டு பாடினாளுங்க, ஆத்தாளு மகளும் போயிட்டாளுங்க. எது வந்தது? ஆத்தாளு மகளுமா? இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையாப்பா. அப்போ ஒண்ணுமே நடக்கலையா? ஒண்ணுமே நடக்கல. என்னங்க சொல்றீங்க? என்ன பொய்யா சொல்ற? ஐயோ ஐயோ, 4000 ரூபாய் பாட்டில குடிச்சு மண்டிட்டு போயிருக்காளுங்க. பாத்துட்டு பேசாம இருந்தீங்க. ஆள் சரிப்பட்டு வரான்னு தெரியுதுல்ல. ஃபர்ஸ்ட் பக்கத்துல பாட்டில பிடிக்க வைக்க வேண்டியதானே? சோடா வேற அப்படியே இருக்கு. ராவா அடிச்சிட்டாளுங்க. ராவா வா 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 வா. ஐயா, நான் வெளிய இருந்தது ஒண்ணுதான், நீங்க உள்ள இருந்தது ஒண்ணுதான். இங்க இருந்து வெளிய வந்து கூட சேர்ந்து இருந்துக்கலாம்ல, 2 பேசிக்கலாம்ல. போச்சா? எல்லாம் போச்சு. இதுக்கு மேல நம்மளால எல்லாம் உழைக்க முடியாதுயா, முடியவே முடியாது. அக்கா உண்மை சொல்லிருக்கா, அடிக்காதக்கா. ஐயோ, இந்த லவ் டுடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். அவுட்டா சொல்ற விஷயத்த அக்கா
பெரிய மனுஷனா ஒரு 4 இடத்துக்கு போவாங்க வருவாங்க, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கட்டாக்கா செய்வாங்க. அதான் அதே வேண்டாம் அவனை. அந்த அப்படி இப்படின்றத என்னன்னு கேக்குறேன். அக்கா என் மேல நம்பிக்கை இல்ல உனக்கு? நான் கூட போறப்ப அவரை அப்படி இப்படின்னு போக விட்டுருவாக்கா. கேப் மாதிரி நீ கூட போனதுனால தானே எனக்கு டவுட்டா வந்தது. டவுட் வந்துருச்சு. இப்ப என்னக்கா வேணும் உனக்கு? எங்க போனீங்கன்னு சொல்லணும். அவ்வளவுதானே? ஆமா. சத்தியம் விடு. சொல்லுதானே? சத்தியமா சொல்றேன். சரி சொல்லு. நானும் அவரும் நேத்துக்கு அவரே கண்டு தெரிஞ்சுக்க. அடே காரமாடி பாயல, இந்த பக்கம் தானே வருவே. வாடா நீ ஒன்றரை கால உடைச்சு காரமா சூப் வச்சு உனக்கே ஊத்துறேன்டா. என்னமா அவங்க கூட போய் தகராறு பண்ணிட்டு இருக்க? ஆமா சித்தப்பானா, நேத்துக்கு மாமன் கூட எங்கடா போறானா மலிப்பிக்கிட்டு ஓடுறானா. ஓஹோ, அப்ப மாப்பிள்ள நேத்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனோ? இப்பனக்கு இங்கதான் வரணும். சரிடா. என்னங்க டிஃபன் ஆர்டர் பண்ணிருக்கேன், இங்கதான் சாப்பிடணும். பெரிய பிளேயர்மா, நல்லா விளையாண்டு கோச் மானத்தை காப்பாத்தணும். என்ன வண்டிக்குள்ளேயே இருந்தோம். என்னன்னா 360 கோடி இடுப்புல வேஸ்ட் இல்லாம கர்லிங்களே ஓடிட்டீங்க. கர்லிங் ரொம்ப கலைஞ்சு போச்சா? ஆனா மானமே போயிட்டு இருக்கு. கர்லிங்கான முக்கியம். இந்தாங்க இதை காட்டிங்க. என்ன உனக்கு கொடுறாரு? 360 கோடிக்கு மானம் போயிட்டு இருக்கும்போது இந்த நாய் குளிர்களா முக்கியம். நம்மளுக்கு நேட்டிவ் ஊட்டி தானுங்க. நான் சமாளிச்சுக்கிறேன். அதனால பாத்து நான் சேவ் சாலை கட்டணும்னு அப்படியே பக்தி பலமா இருக்கீங்கண்ணா. உட்காருங்க. ஆனா மேல உட்காருங்கண்ணா. ஏனுங்கண்ணா ஒன் டே மேட்ச் நான் 2 பிளேயரை கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சிருக்கேன். நீங்க என்னடா தனி ஓடி ரன் எடுத்துருக்கீங்க? சத்தம் போட்டு பேசாதடா. உடுப்பி ஹோட்டல் கறி கடைக்காரி 2 பேரும் வந்திருக்காளுங்க. காதல விழுந்தா பிச்சிருவாளுங்க. ஓ, தங்கச்சி வந்திருக்காங்களா? அதான் இந்த ஓட்டம் ஆடிட்டீங்க. நான் சொல்றதை மட்டும் மனசு ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணிங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு வேணா ஜாலியா இருக்கலாம், ஆனா ரேஷன் கார்டு மட்டும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும். 2 இருந்தங்காட்டிக்கு பாத்தீங்களா எந்த ஓட்டம் ஓடிட்டீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவே எங்க ஆளுல கூட்டு வந்து ஒரு 10-15 வாரத்தை ரூம்ல அடைச்சு வச்சிருந்து வைங்க, நீங்க கட்டல காலையில உட்காந்துருக்கலாம். அவங்க சுத்தி ஓடி ரன் எடுப்பாங்களே. ஆமாமா. இன்னைக்கு மேட்ச் இல்லைங்க. ஒரு 100 ரூபா தாங்க. எதுக்கு? இல்லைங்கண்ணா மேட்சுக்காக 2 பிளேயரை கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சுக்கிறேன். மேட்ச் டாவாச்சு இல்லைங்க. ஆட்டோ கன்வென்ஸுங்க 200 ரூபா. ஆனா கூடக்குண்ணா 360 கோடி வச்சுக்கிறீங்க, அளவு 200 ரூபா என்ன எடுத்து வர்றீங்க. அப்புறம் தங்கச்சிக்கிட்ட ஒரு வாரம் சொல்லிட்டு போயிட்டுங்க. ஏனுங்க யாருன்னு என்ன பதில் சொல்றது? சொல்ல முடியாதுங்க. ஃபேமிலி லேடிஸோட பேசுற கொடுப்பில தான் நம்மளுக்கு இல்லாம போச்சு. அது ஒண்ணு கிடைச்சா ஒண்ணு கிடைக்காது. சரி விடுங்க, நான் வரணும். சரி குஞ்சண்ட கிளி மகள். என்னடா இது? காப்பி. ஐயா நீங்க உண்மையிலே வேலை செய்றீங்க. நீங்க பயில் பார்க்கலன்னா ஆபீஸ்ல எந்த வேலையும் நடக்காதோ. உங்க கையில சண்டை உங்க கூட நலல் மாதிரி தெரியல. என்ன ஊட்டி கூட்டி பண்ணீங்களா? ஏய், நான் அந்த 2 டைனாசர்களோட போகையில நம்ம நட்புக்கு அங்க இடம் இல்லடா. ஓஹோ, அப்ப தேவையில்லை. பாத்து தீட்டு விட்டு போங்க. என்ன சொல்றீங்க? நாம இப்ப ஊட்டி கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இப்பவா? நாளைக்கு காலையில அங்க 2 பேரும் ஜாகிங் போறோம். நம்ம 2 பேருமா? சத்தி பண்ணுங்க. குஞ்சண்ட கிளி மகளே. ஐயா என்ன அசிங்கம் பிடிச்ச மாதிரி எப்படி இருந்த முகம் எப்படி ஆகி போச்சு பாருங்க. நேர மரத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்கு. பூரா அவுத்து போட்டு என்ன மாதிரி ஃப்ரீயா வாங்கயா. உன் வயசு என் வயசு என்னடா? ஆமா, வயசு இதுல மட்டும் தெரியாக்கா. ஒன்றே வயசுல மட்டும் தெரிய மாட்டேங்குது. அவருங்க மாட்டான குளிர. ஐயா நான் தானே ஏன் கத்துறேன்? என்னையா நேரத்தை வந்துட்டீங்களா? எனக்கு சொல்லல. விடுற சான்ஸ் அது ஒரு பெரிய பிரச்சனை. இல்லையா வந்து 24 hours ஆச்சு. எனக்கு சொல்லி அனுப்பல, நான் எப்படி பிசினஸ் பண்ண முடியும்? சரி, எத்தனை மணிக்கு இங்க வந்து உட்கார்ந்த? காலை 4 மணிக்கு. 4 மணிக்கு? அப்ப என்ன சொல்ற மொபைல்ல போட்டியா? அப்ப போட்டது இல்லைங்க.
போன சீசனுக்கு போட்டது அடுத்த சீசனுக்கு தான் கழட்டுவேன். கட்ட ஒரு மாதிரி கப்படிக்குது. கரும கரும. ரொம்ப பேட்ஸ்மேன்ல தான் சொல்லுங்க, நான் வேணா கழட்டுக்கிறேன். ஜான்சன் ஜான்சன் நீ போட்டி நான் அப்புறம் ஊட்டியில் ஒன் டைம் வச்சு வழியெல்லாம் போயிடு. என்ன இருக்குது? என்ன வேணும்னு கேளுங்கய்யா. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து. எப்ப பார்த்தாலும் லாட்டரி டிக்கெட் ரேஞ்சிலே பேசிக்கிட்டு நீங்க. உனக்கு ஃபாரின்லாம் எதுவும் கிடைக்காதா? டேய் மெயின் கை பேசாம இருக்கு. நீ என்னடா அழகா அவர் ஃபீலிங் எனக்கு தான் தெரியும். என்னடா பெரிய ஜான்சன் அவன் சொன்னதுக்கு அப்புறம் அது என்னமோ உனக்கு நல்லா இருக்கும் போல தோணுது. எதுங்கய்யா? பாருங்க பாத்தியா, நான் சொன்னது அவரே ஒத்துக்கிட்டாரு. முடிஞ்சா கொண்டு வா, இல்லன்னா இடத்த காலி பண்ணு. சரிங்கய்யா, நீங்க போய் குளிச்சுட்டு ஒன் டே மேட்ச்க்கு ரெடி ஆகுங்க. நான் ஃபாரின் டீமோட வர்றேன். ஐயா ஐயா, என்ன மந்திரி சுத்த மாதிரி கிளம்பிட்டீங்க? பணம் கொடுக்கறவ சும்மா இருந்தாலும் பக்கவாத்திகளோட இம்சை தாங்க முடியலையே. பாஸ்போர்ட் விசா இல்லாம என்ன ஃபாரின் கலைய வச்சுட்டானே. அச்சோ, காலையில இருந்து ஊட்டியில் உள்ள ஹோட்டல் ஒண்ணு விடாம சுத்திட்டு இருக்கியா? என்ன விஷயம்? என்ன விஷயம் வந்து உனக்கு என்னடா? உனக்கு வேண்டியது மேட்ரு வாங்கிட்டு போடா. போடா, இடத்துக்கு கால் பண்றேன். ஜான்சன், என்னப்பா? ஏப்பா ஜான்சன், என்ன விஷயம்? ஃபாரின் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டியை கொண்டு வந்து உள்ள விட்டு போனேன். அவன் எப்ப பாரு ரூம் கதை வச்சுக்கிட்டு காய்ச்சி பூச்சுன்னு கத்திட்டு இருக்கான். அவன் பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது அவங்களுக்கு புரியல. உன்னையும் 10-15 நாள் அந்த பக்கம் ஆளைய காணோம். ஒழுங்கு மரியாதையா ரூம காலி பண்ணிட்டு ஓடி போயிரு. எனக்கு வாடகை வரலனாலும் பரவாயில்ல. நீ ஆள விடு சாமி. எங்க இருக்காங்க? இந்த ரூம்ல தான் இருக்காங்க. கூப்பிட்டு சீக்கிரம் கிளம்பியா. You can't leave me. You're telling me You story. can't leave You're me telling alone me for time. like that. I'm not mad. No. I'm going to leave it to that anymore. No. No, you wait. No. Come on. No. Wait. No, you go. No, you go. can't. Go. No. I'm Where are you going? I'm Where are you going. going? என்ன இந்த கத்திட்டு போறேன்? அம்மனி வேற அழுகுது. விக்கெட். மேடம், no crying. In India you crying, I am failing. You don't worry, I solve your problem. You know, in my area, a big Dada is there. You know Dada? Dada means Godfather. You come with me, I solve your problem. Very good. Nice, வா மகளே. Hi friends. Hello. Look. Hi Lara. He is Godfather of our area. Okay. வெளியே கட்டாதீங்க, உட்காருங்க. He is Allakai. யாரை பத்தி அல்ல கைங்கிறா? டேய், என்னடா சொன்ன? என்ன சொன்ன? வர்றா, தொழில்ல போட்டி இருக்கலாம், ஆனா போறாம இருக்க கூடாது. என்னால ஃபாரின் பண்ண கொண்டு வர முடியாதா? வராவல. டேய், யாரவா? ஜெர்மனை ஈஸ்ட் வெஸ்ட் பிரிச்சு ஜெர்மன் சூத்தை இடிச்சானு பாத்தியா? அன்னைக்கு பிறந்த விடாவா? தெரியுமா? இந்த வர்றா, எதா இருந்தாலும் நாக்கு உள்ள வச்சு பேசு. வெளிய நீட்டி பேசினா வெட்டி போடுவ வெட்டி. நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கய்யா. ஜெர்மனுக்கு போனா இவங்க வீட்டுல ஸ்டே பண்ணுவேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன செய்யறது, நம்ம பெருசு அப்படி இருக்கு. என்ன பெருசு? ஜெர்மன் பொம்பளையா இருந்தாலும் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. என்ன தம்மு மட்டும் தான் அடிக்க. பார்த்து டீல் பண்ணுங்க. என்னடா பெரிய ஆர்த்தடாக்ஸ்? ஜெர்மன்ல வாச தெளிச்சு கோலமா போட்டிருந்தா. சான்சனு நீ ரூம காலி பண்றியா? இவன் அந்த நாய் இந்த செல்லப்பா ஐயா வெளியே போயிடா. நானும் போகலாம். போகலன்னு அடிச்சு போடுவேன். என்ன அடிப்பீங்களா? கண்டிப்பா. அப்ப கிளம்பிட்டியா? ஏதோ சீக்கிரம் போங்கடா. நான் தப்பு இங்கிலீஷ் பேச எல்லாம் போய் வெளியில சொல்லன்னு பாக்குறானுங்க. நானாட்சி செய்து வரும் நான் மாட கூடலில மீனாட்சி என்ற பெயர் உனக்கு. பெருசுக்கு பாட்டை பத்தீங்களா? எப்படிப்பட்ட ஆள் இது? ஆள் வர்ற வரைக்கும் தாங்க அன்பெல்லாம். ஆமா, பார்ட்டி வந்தோம் பழைய கட் பண்ணிருப்பேன். ஆமா, பெருசு உன்னை என்ன ஒரே ரேஞ்சில வச்சிருக்கு. ஆமா, அப்புறம் நீ ஓவரால் லோல் பண்ற. விடுங்க பங்காளி, இத போய் ஒரு பெருசா வச்சுக்கிட்டீங்க. வாட்ஸ் யுவர் நேம் கம்பெனி? Laura. Drink? Yeah. You want? Good dummy. Take this. Cheers. Music you want? Yeah. Both dance? Okay. Come. Scream, public will watch. You like this curling?
என்ன பாரு ரொம்ப வந்துச்சு. அம்னே அம்னே பாரு அம்னே லோரா கண்ணு அம்மா எம்மாடி கண்குட்டி கண்குட்டி பாருங்க கண்குட்டி வட 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 ஒண்ணா எனக்கு பாரு அது பித்து உடம்பு அதனால தூக்கி இருக்க ஒண்ணு பாரு ஸ்டேடியம்ல தலை தூக்கு தலை தூக்கு தலை தூக்கு பாரு ஏமா ஒண்ணு வாட ஒண்ணு இல்லைங்க பாரு அது பிராண்டி ஸ்ட்ராங் அது வேணா விட்டுரு பீர் சாப்பிட்டு ஒண்ணாகற நீ விளையாடுற குறும்பு பாரு நான் ஆந்திரா குறும்பு பார்த்திருக்கேன் கேரளா குறும்பு பார்த்திருக்கேன் வெள்ளக்காரியோட குறும்பு இப்பதான் பாக்குறேன் விளையாடல போல இருக்குது நிஜமா வேணும் ரொம்ப இருக்குமா மூக்கில வச்சு பார்க்கலாம் மூச்செல்லாம் அடக்கி வச்சுட்டு நீ விளையாடியா சொல்லுமா லாரா கண்ணு தெய்வமே ராஜாதே பாபா ஒண்ணு இல்ல பரவா பாத்ரூம் போய் கொஞ்சம் சளீர்னு குளிர்ந்தண்ணி எடுத்து மூஞ்சில அடிச்சு வாய்க்குள்ள வரல விட்டு வாந்தி எடுத்தா எல்லாம் சரியா போயிடு எல்லாம் சரி போறீங்க பாரு நீ வெள்ளக்காட்சியாச்சா ஃபுல்லா போடுவேன் நினைச்சு பிராண்டி வாங்கி ஊத்தி விட்டு பித்தோட மாச்சு தூக்கிட்டு போல இருக்கு तुझे के लिए चाहिए बाबा இல்ல அதே மாதிரி அந்த காலை தூக்கி என் கால் மேல வச்சுக்கோ இந்த காலை இங்க வச்சிட்டு பாத்ரூம் போறடா கொஞ்சம் மணி காஸ்ட்லி ரூம் அட்டாச் பாத்ரூம் வா வாடிமா நான் உனக்கு சோப் போட நீ எனக்கு சோப் போட பல கற்பனையில் இருந்தான் இந்த ராமகிருஷ்ணன் இப்படி ஆயி போச்சே அவ சாகலடா வெறும் மயக்கண்டா அப்ப நெஞ்சில் காது வச்சு கட்ட சத்தமே வரல அது எப்படி வரு அது கேட்காது உனக்கு வயசாகி போச்சு அதனால பாரு தண்ணி அடிச்சு மூஞ்சில் அடிச்சுன்னா சரியா போயிரு அடி 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 விடாது அடி 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 வாயில வாந்தி எடுக்க வை நாய உனக்கு இல்லடா அவளுக்கு வாந்தி எடுக்க வைடா ஐயோ போயிட்டா போல இருக்குதா லோலா லோலா ஐயோ செத்து போயிட்டாளா என்னடா ராமகிருஷ்ணா ஐயோ யாரு வந்த பிள்ளையோ ஊட்டியில வந்து மண்டையை போட்டாளே தகவல் சொல்லி அனுப்புறானா உங்க அப்பா நாட்டால எங்க இருக்கிறாரு கூட தெரியாது கண்டுகுட்டி ஒரு சாரி சரத்துல எல்லாம் உங்களை எரிப்பாங்களா புரைப்பாங்களா சாமி அவன் சாரி கிடக்குட்டா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உன் சாரிக்கார கூட்ட கிட்ட சேர்ப்பாங்களாடா ஆனா பரதேசி நீ தாண்ட உன் சாரி சங்கத்துக்கு தலைவன் என்ன பட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான மவுண்ட் ரோட்ல ஊர்வலம் ஊர்வலம் கலையறதுக்கு முன்னாடி கெட்ட பேர் வாங்கி கொடுத்தால சான்சரு சீட்டு கரைச்சு போட உன்னோட பெரிய தொல்லை இறங்க பங்காளிய அவசரப்படுறீங்க சீட்டை கழிச்சு போட வந்துடுறேன் சீக்கிரம் வாங்க களைச்சு போற பாத்ரூம் போயிட்டு வரேன் ஓகேவா என்ன 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 தயாரா பண்ணல அடிச்சு போடால நீங்க தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசிருப்பீங்க அவ ஒண்ணு கேட்க நீங்க ஒண்ணு சொல்லிருப்பீங்க ஓங்க இறஞ்சிருப்பா படுத்துட்டு இருக்க இதுக்கே அழுகிறீங்க பணங்களை ஜாஸ்தி கேட்டல லோரா 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 ஐயோ என்ன பேச்சு போச்சுக்கானா என்ன பண்ண கொலையே வண்டியா ஐயோ மர்டர் மர்டர் யோ கூட்டு வந்தவன் நான் பேசாம இருக்கேன் கொலையே பண்ணி போட்டு ஓவர் ஆக்ட் பண்ணிடுறியா வெளியே வருது யோ உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுமியா நீ முரட்டாளியா யோ அப்படி யாரையா பதில் சொல்றது நாராட்சி மீனாட்சி பாட்டு நீ கேட்ட இல்ல அதுக்கு முன்னாடியே எங்களை தோட்டி விட்டியா அதுக்கு பின்னாடி வா ஐயோ அங்க போறேன் யோ ஸ்டாப் பண்ணி மேட்டர் சொல்லியா நாராட்சி மீனாட்சி பாட்டுல வலிக்கு ஐயோ அந்த பாட்டை உடியா மேல வா அதுக்கப்புறம் யூ வாண்ட் ட்ரிங்க்ஸ் கேட்ட யா அப்படின்னா அப்புறம் ரெண்டு பேரும் ஊத்தி கொஞ்சம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் யூ வாண்ட் மியூசிக் கேட்ட சரி யா அப்படின்னா அதுக்கப்புறம் மியூசிக் ஐயோ பாட்டு நிறுத்தியா அதை கேட்ட எவன வந்து ஏறி போறேன் அதுக்கப்புறம் we both dance அப்படின்னா யா அப்படின்னு சொன்னா சரி இப்படி வேட்டி மடிச்சு கட்டிட்டு அவங்க நின்னுட்டு இருந்தா நல்லா இடுப்ப கட்டி பிடிச்சிட்டு யோ யோ நிறுத்தியா வேட்டி மடிச்சு கட்ட டான்ஸ் ஒன்று நிறுத்தி நீ உன்னை இப்ப தெரியாது எனக்கு
யோ பரிசு நீ பெரிய மனுஷன் தானே நீ பெரிய மனுஷன் தானே ஒரு குடும்பஸ்தன் அதுவும் ஒண்ணுக்கு 2 குடும்பம் வச்சிருக்க இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டு வரது தப்பு தானே நீ அதுக்கு மேல போய் கொலையா பண்ணிருக்க வெளியே தெரிஞ்சா ஆகும் ஐயோ வெளியே தெரிஞ்சா மான மரியாதையே போயிருச்சு அதுக்காக உங்களோட சேர்ந்து என்னை கம்பி என்ன சொல்ற நீ அதுக்காகத்தான் சான்சர் ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுப்பா என்னத்து போய் ஐடியா கொடுக்கறது இப்படியே 2 பேரும் பேசினோம்னா 3 நாள் ஆயிரும் அப்புறம் ஆட்டோமேட்டிக் நாத்து கீழே வரைக்கும் போய் போலீஸ் வந்து பிடிச்சி போயிருப்பா என்னையும் உங்களோட பெரிய தொலையா போச்சு மிஸ்டர் ராம ஒரு சேட் அடியா என்ன ராமனு பேரெல்லாம் சொல்லி கூப்பிட ஒடியா அரெஸ்ட் பண்ணிட்டானா வேற நம்பர் தான் பத்தவை திங்க் பண்ண வேண்டாமா வருதா யோசிக்கும் போது ஏன் டிஸ்டர்ப் பண்ண உட்காரு உட்காரு ராம இந்த மர்டர் கேஸ்ல வந்து பாடி தான் முக்கியமான எவிடன்ஸ் பாடியை மறைச்சோம்னா நம்மள ஒரு பையில ஒண்ணும் பண்ண முடியாது இந்த கர்மத்தை மறைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றேன் நீ அப்படியே உட்காந்துரு கையடியா ஆட கையடியா இதெல்லாம் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டேஷன் உட்காரும்போது உட்கார பொசிஷன் புரியுதா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்புறம் பங்கிட்டு சொல்லிடாருப்பா வீட்டுல மூட்டை கொடுத்துருப்பா ஓகே அவனை கட் பண்றேன் சீட்டு போட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணோம் எங்க போனா பாட்டில் தீர்ந்து போச்சா பேர் சொன்ன புது பாட்டில் வாங்கிட்டு வச்சுனாரா எது பாட்டில் தீந்து இப்பதான் உள்ள ஒரு புல் பாட்டில் வச்சு வந்து அதுக்குள்ள தீந்து போச்சா நான் எல்லாம் போக மாட்டேன் பங்காளி வேணும் இந்த பாட்டில் ஒண்ணு கூட ஏடா எச்சு பாட்டில் குடிக்கணுமா அவரு எச்சு பாட்டில் குடிக்க அவனை பிச்சைக்காரனா சரி நான் போய் சொல்றேன் எச்சு பாட்டில் சொல்லி ஏதா இருந்தாலும் நம்மளுக்குள்ள தான் இருக்கணும் போட்டு ரோல எல்லாம் வேணாம் இப்ப என்ன செய்யணும் போய் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வா வரும்போது கொடுக்குற சாகல அவ கையை பிடிக்கலாம்ல அப்படி அன்பா சொல்ல வேண்டியதானே அன்புக்கு மாப்பிள்ள என்னையுமே அடிமை பங்காளி வளர்ற ஐயோ சுருவோட இருக்கு இவனை பேக்கப் பண்றதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு டெட் பாடியை நான் எப்படி பேக்கப் பண்ண போறேன் பெரிய வேலையா இருக்குமே ஒண்டியில செய்ய முடியாது நம்ம ஆல்ரெடி கொண்டு வந்தா தான் வேலையாகும் ராம பாட்டி கூட்டு வந்துட்டேன் ரொம்ப சின்சியரான நேர்மையான பாட்டு வர சொல்லு பாப்பா வந்து ராமுக்கு ஒரு சலாம் போடு ஹாய் மாம் வணக்கம் சார் வணக்கம் ஏன் பெருசு குறுக்கிட்டு கிடக்குது ஆனா ஊட்டி கிளைமேட் ஒரு பாடி கொத்துவல அது ஒரு முக்கியமான பிரச்சனையா நீ இந்த பாடி கொண்டு போய் போட்டு வந்துரு என்ன பாடி லாண்ட்ரி போட்டுறது லாண்ட்ரி இல்லையா ஆட இந்த பாடி கொண்டு போய் போட்டு வந்துருப்பா எங்க இது பாடியா இது செத்து போச்சு ஓ 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணிட்டீங்க ஐயோ நான் பண்ணல பெருசுதாப்பா பண்ணுச்சே இந்த கதை சொல்லிட்டு பண்ணிய ராமா நீ கம்மனு இது பாருப்பா நடந்து போச்சு நான் என்ன உனக்கு சும்மா கொண்டு போட்டு வர சொல்லுமா கொண்டு போய் போட்டு வந்து என்ன வேணுமா நீ கேளப்பா 5 லட்சமா 10 லட்சமா பெருசு இல்லைங்களா உங்களுக்கு பணம் கொடுக்கணும் நீ கொலை பண்ணா நீ தான் கொடுக்கணும் அதுக்காக 10 லட்சம் கொடுப்பாங்க உங்களுக்கு அப்ப போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதான் மிஸ்டர் ராம நீ பண்ணிக்கிறது ஆர்டினரி மர்டர்ல ஸ்பெஷல் மர்டர் ஃபாரின் பார்ட்டி இப்போ உள்ளூர் மர்டர் வையே நீ டெல்லி வரைக்கும் போய் எஸ்கேப் ஆகி வந்துருவேன் ஆனா இது ஐக்கிய நாடு வரைக்கும் பேசுவானுங்க புடிச்சு போட்டானு வையே சான் பிரான்சிஸ்கோ ஜெயில் தான் அண்ணா அங்க போய் டூரிஸ்ட் பண்ணி விடலாண்ணா ஐயோ ஃபாரின்ல நான் சொன்னது அங்க இருக்கிற ஜெயிலப்பா நீ என்ன அமௌண்ட் பேசும்போது டிஸ்டர்ப் பண்றீங்க பெருசு பணம் தர போறியா நீ 10 லட்சம் ரூபாய் எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா சரி 5 லட்சம் ரூபாய் கொடு நான் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் நான் கொலையே பண்ணலையே ஐயோ இது சரியா வராது போல் இருக்க நீ போய் போலீஸ் கூட்டு வா ஜான்சன் வெளியே தெரிஞ்சா மான மரியாதை எல்லாம் போயிருப்பா போட்டு எனக்கு என்ன நாளைக்கு காலையில செவ்வார்வதி காட்டன் மில் ஒரு கைதுன்னு கொட்டை இடத்துல நியூஸ் போடுவேன் போட்டேன் ஐயோ அதை நினைச்சாத்தான் சான்சனே பயமா இருக்குது பயமா இருக்குல்ல அப்ப பணம் கொடு கொலையே பண்ணாம நான் எதுக்குடா பணம் கொடுக்கணும் என்ன கொலை பண்ணல ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறேன் இப்ப கொலை பண்ணுமையா கட்டி எடுத்து குத்தியா இது மாதிரியா இங்க பணம் கொடுக்காம ஒண்ணும் வேலையாகாது நான் வரும்போது நடத்தி கூட்டு வந்தேன் இப்ப அள்ளி தூக்கிட்டு போன்னு சொல்றீங்களா அதுக்காக ஒரு அமௌண்ட் முடியா சரி முடிவு என்னதான் தருவேன் ஒரு 50,000 வேணா கொடுக்குறேன் சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் 1 லேக் கொடுத்துரு ரொம்ப தர ரேட்டா இருக்குண்ணா நீ யாட்ட கூட்டு பேச பரவேசி உடியா ராம டென்ஷன்ல இருக்குது மர்டர் கேஸ்ல விட்டுரு இது வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எப்பப்பெல்லாம் நமக்கு போர் அடிக்குது அப்பெல்லாம் போன் பண்ணி பணம் கேட்க வேண்டியதானே இட் இஸ் தி டெக்னிக் ஆஃப் பிளாக்மெயில் யூ நோ ஓ யா குட் ஐயோ பேசுறது போற சீக்கிரம் பாடி எடுங்கப்பா இது பெருசு காலையில மங்கை குழாய் போட்டு பாட்டி எப்ப வரும்னு உயிர் எடுத்தேன் அவளுக்கு உயிர் போனோன்னு பாடி எடுன்னு இப்ப உயிர் எடுக்கிறியா முதல்ல பணத்தை அடியா ரொம்ப கம்மியா இருக்கும் போல் இருக்கா 50,000 இருக்குது லட்ச ரூபா வேஸ்ட் 50,000 கொடுத்தா என்ன எடுத்தா ஊட்டியில் எப்படி ஒரு இலவச சமாச்சாரம் நடக்கிற கோயம்புத்தூர் புறப்படையில எனக்கு தெரியுமாக்கு அதுக்காக சொல்லணும் சேலவனா இருக்கே சரியா வராது அது 2 நாள் கழிச்சு ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கப்பா என்னப்பா சரி விடுங்கண்ணா சார் அதெல்லாம் ஊர்ல போய் கொடுத்துருவாரு பெருசுக்கு நீ ஜாமீனா என்ன டைம் பா சரிதாமா யூ டோன்ட் வரி ரிலாக்ஸா தண்ணி போட்டு படு பாடியை நான் டேக் அப் பண்ணிக்கிறேன் பிரதர் டேக் இட் உனக்கு பணத்தை அட பாடி டேக் அப் பண்ணுப்பா ஒரு ஆள் எப்படின்னா தூக்குறது நீங்களும் வந்து ஒரு கை பிடிங்க யூ வாண்ட் மை ஹெல்ப் ஓகே பிடிங்க பாருங்க அந்த பக்கம் பிடிங்க
ராம என்னை அனாதி ஆக்கிருச்சே, யாருக்கு இளவுக்கும் கூட சொல்ல முடியலையே. ராம, நீ பெரிய கிரிமினல்லையா? இல்லைன்னா இன்டர்நேஷனல் லெவலுக்கு ஒரு கொலையை பண்ணி போட்டு இப்படி ஹாப்பியா உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டுப்பியா? அது இல்லைங்க சான்ஸ், நம்ம நியூஸ் வந்திருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன். அதுவா? அது நான் என்ன கொடுக்கலையே, கொடுத்தா தானே வரும். ஓ வரலீங்களா? வரணுங்களா? அப்ப ரொம்ப ஆர்வமா கேக்குறீங்க. அது வரணுமா வர வேண்டாமாங்கிறது நீ எங்களுக்கு பண்ற செட்டில்மெண்ட்டை பொறுத்து இருக்கு. எனக்கு செட்டில்மெண்ட்னா? செட்டில்மெண்ட்னா நாங்கள் ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். வயசான காலத்துல உன்னையே நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன். அதனால மொத்தமா ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணிடுறேன். நாங்கள் ஊருக்கு போறோம். மொத்தமானா? ஆமா மொத்தம்னா நாங்க சொத்தையாளி கேட்க போறோம். கூட ஒரு 40 லட்சம் கூட. என்னங்க சான்ஸ், உங்களுக்கு ஈவரக்கமே இல்லைங்களா? யாரு? எனக்கு ஈவரக்கு இருக்குன்னு தான் நீ சொந்த வீட்டுல உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்க. இல்ல நான் ஜெயிலுக்கு உட்காந்து களி எழுதுன்னு இருப்பேன். இதவா இனிமேல் நீ வாயத்திலிருந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. பணத்தை நீ டக்கு டக்கு டக்குன்னு போட்டாரு. 40 லட்ச ரூபா. அதுக்காக 40 லட்சத்து போய் 40 ரூபா மாதிரி கேக்குறீங்களா? ஐயோ இங்க பாடுறா, இவர் என்னமோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை எடுத்து கொடுக்குற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஒப்பனும் தாத்தனும் சம்பாரிச்சதுல ஏதோ கொஞ்சம் எடுத்து கொடுக்க போற. அது உனக்கு தான் இருக்க. 360 கோடி சிவபார்வதி காட்டன் மில்லு, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து கூட. குடு 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 குடு. ஜான்சன் 50, ஜான்சன் 60. ஜான்சன் ஒவ்வொரு ஜான்சனுக்கு 10 ஏறிட்டே இருக்கு. அப்புறம் 1 மணி நேரத்துல எங்க போய் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, போடா. டேய் இங்க வர்றா, இவருக்கு கோவம் வருதுடா. ஏயா கொலையை பண்ணிட்டு உனக்கு கோவம் வருதா? இதுக்கு தாயா எங்களுடைய ஸ்டேட்டஸை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஏதோ வயசானவனாச்சேன்னு உங்க வீட்டுல வந்து 1 மாசம் தங்கி சாப்பிட்டா உனக்கு தொக்கா போச்சா? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னையா, அவன் ஸ்டேட்டஸ் அவன் மெயின்டைன் பண்ணுவியா? ஸ்டேட்டஸுங்களா? எனக்கு நாங்க ஒன் டே மேட்ச்க்காக ஊட்டிக்கு வந்து காலங்காத்தால 6 மணிக்கு ஜாக்கிங் போகையில் நீங்க போட்டுற மாதிரி குத்த வச்சு உட்காந்துருந்து கப்புன்னு எங்களை பிடிப்பீங்களே. அப்ப நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலுக்கு பேர் என்னன்னு தெரியுங்களா ஜான்சன்? டேய் ராமோ கிண்டலா? என்னுடைய பிளாஷ்பேக்கை பத்தி ஞாபகப்படுத்தின அப்புறம் அவனோட மேல ஏறி 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 ஒரு ஓடியில் போய் நிற்கான். டேய் இவன் சரிப்பட்டு வரமாட்டாயா? இவனை கொண்டு போய் சான் பிரான்சிஸ்கோ ஜெயில வச்சு காஞ்சி ரொட்டியை திங்க வச்சாதான் இவன் சரியா வருவான். அப்புறம் நீ சொல்லியா என்ன மாவான கூப்பிடு, மச்சான கூப்பிடு, என்ன வேணா கூப்பிடு. எதுக்கு சார் பயப்படுறீங்க? வெள்ளக்காரி சாகலைங்க. வெள்ளக்காரிய புருஷனோட கடத்தெருவுல பார்த்தவங்க. அன்னைக்கு சாகலைங்க, வெறும் மயக்கம் தானுங்க. தண்ணியில போட்டவங்க மயக்கம் தெளிஞ்சிருச்சுங்க. இனிமே பயப்படாதீங்க, இவனா உதைங்க. உயிரோட இருக்கிறவன செத்து போட்டான்னு சொல்லி பிளாக் மெயில் பண்றேன். அந்த சொல்லி விஷயம் உணர்றாங்கண்ணா. அடிக்காதீங்க, இன்னைக்கு தானே 2 பேரும் கடத்தல் பார்த்தோம். அதுக்கப்புறம் பிளாக் மெயில் பண்ணேன். 40 லட்ச ரூபா பணம், ஏய் ராமுன்னு பேர் சொல்லி கூப்பிடுறது, ஈக்குவல் ஸ்டேட்டஸ். அப்புறம் வந்து சான் பிரான்சிஸ்கோ ஜெயிலு. அங்க போய் நாங்க காஞ்சி ரொட்டி வரதுக்கிறோமா? சார் ஏன் அடிக்க வேண்டாம்னு சொல்றியா? இல்லை சுடுங்க. ஆமா சுடு. கத்தி இல்லீங்கண்ணா, கையில் கொடுக்கறதா கால் கடையில் வைக்கிறதா கன்ஃபியூஷன் அப்படியே வச்சுக்கீங்க. கால் கடையில் போட்டுங்கண்ணா. நீங்க வெட்டினாலும் சரிங்கண்ணா, சுட்டாலும் சரிங்கண்ணா. பட் ஒன் திங்ண்ணா, அந்த கேஸ்ல உள்ள போயிருந்தீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ ஜெயிலுண்ணா. உள்ளூர்ல யாருக்கும் தெரியாது. என்னை கொண்டீங்கன்னா கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயில போட்டுருவாங்கண்ணா. அங்க களி தின்னீங்கன்னா கன்றாவியா இருக்கும்ண்ணா. அண்ணா இப்ப என்ன செய்யலாங்க? ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிறீங்க? நான் திருந்து கூடாதா? உலகத்துல எத்தனையோ நாய்கள் திருந்தும் போது நான் திருந்து கூடாதா? சொல்லுங்க, நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஆள் நல்லா ஆள்தானுங்க. ஆனா காசு விஷயத்துல கொஞ்சம் கராரா இருப்பாருங்க. எப்பா நீ யார் பக்கம் பேசுனே வழங்க மாட்டேங்குதுப்பா. அண்ணா திருந்தன கையோட ஒரு 1 டே மேட்ச்க்கு ஏற்பாடு பண்ணிட்டு. அப்பா நீயாவது இப்பதான் திருந்தன. நான் இந்த நானாச்சி மீனாச்சி பாட்டு பாடினப்பவே திருந்திட்டேன்.